Hello student, welcome to our channel Math Ladder. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பிகம் மெத்தட்ல மினிமைசேஷன் டைப். ஸோ மினிமைசேஷன் ப்ராப்ளத்தை பார்த்தோம்னா ரெண்டு டைப்பில் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தோம்னா இந்த மினிமைசேஷனில் த்ரூ அவுட் த ப்ராப்ளம் மினிமைல் கண்டிஷன்லேயே வச்சுக்கிட்டு அதுக்குரிய ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ப்ரூவ் பண்ணி ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லைனா எனக்கு இது ரொம்ப டஃப்பாக ஃபீல் ஆகுது, மேக்ஸிமைசேஷன் தான் ரொம்ப வெல்வர்ஸ்டாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க த்ரூ அவுட்டாக இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது மேக்ஸிமமாக மாறிடும். அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் மட்டும் இந்த கொடுக்கப்பட்ட மினிமம்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ நான் பண்ண போகிற மெத்தட் என்னன்னா ஃபஸ்ட்டு ஒன் இந்த ஹோலாக என்ன பண்ண போகிறேன், இதை மினிமம்லேயே வச்சு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். சரி பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மினிமம் z is equal to 60x1 plus 80x2 subject to the constraint 20x1 plus 30x2 greater than or equal to 900, 40x1 plus 30x2 greater than or equal to 1200, x1, x2 greater than or equal to 0. சரியா? ஸோ வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, கொடுக்கப்பட்ட இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அதாவது இந்த ஹோல் சிஸ்டத்தை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். இப்போ ரெண்டு கன்ஸ்ட்ரெயினுமே நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்கனால ஒரு சர்ப்ளஸும் ஒரு ஆர்டிஃபிஷியல் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மினிமம் மெத்தட் அப்படியே வச்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். minimum is equal to 60x1 plus 80x2 plus 0s1 0s2. மினிமம் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்டு ப்ளஸ் எம்னு வைக்கணும், ப்ளஸ் MA1 ப்ளஸ் MA2. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். தட் இஸ் 20x1 ப்ளஸ் 30x2 minus s1 plus a1 equal to 900. செகண்ட் ஈக்குவேஷனை நான் ஈக்குவேஷனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். 40x1 plus 30x2 minus s2 plus a2 equal to 1200. x1, x2 greater than or equal to 0. சரியா? இன்னொன்று பார்த்தோம்னா நம்மளோட s1, s2, a1, a2மே எப்படி தான் இருக்கும், greater than or equal to 0வாக தான் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதி பாருங்கள். இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுனீங்க அப்படின்னா 20, 30, -1, 0, 1, 0. அதாவது இது x1ஓட கோஎஃபிஷியன்ட், x2, s1, s2, a1, a2. அப்புறம் 40, 30, 0, -1, 0, 1 into x1, x2, s1, s2, a1, a2 equal to 900, 1200. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதில் ஐடென்டி இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸு. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபார்முலா XB ஈக்குவல் டு நமக்கு B இன்வர்ஸ் B. இந்த B இன்வர்ஸுங்கிறது என்னென்ன இந்த XBங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வேரியபிள் எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொடுக்குதோ அந்த வேரியபிள். இங்கே A1, A2 தான் எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொடுக்குது. அப்போ A1, A2 ஈக்குவல் டு Bங்கிறது என்னோட ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1, 0, 0, 1 the whole inverse into ஸ்மால் bங்கிறது எனக்கு 900 into 1200. ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 900 into 1200. இதான் என்னோட XB வேல்யூஸ். இதை கொண்டு போய் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இனிஷியல் ஐட்ரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த இருக்குது என்னோடய ஃபஸ்ட்டு இனிஷியல் ஐட்ரேஷன். இதில் நான் என்ன பண்ணணும்னா என்னோடய பேசிக் வேரியபிள் நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன், A1, A2. அது இங்கே வச்சுக்கோங்க, பேசிக் வேரியபிள் A1, A2. காஸ்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட கோஎஃபிஷியன்ட், அதை ஃபுல்லாக காஸ்ட்டில் ஃபில் பண்ணிடலாம். காஸ்ட்டுங்கிறது 60, x1ஓட காஸ்ட்டு 60, x2க்கு 80, s1க்கு 0, s2க்கு 0, a1க்கு m, a2க்கு நம்ம m. அப்போ அதோட காஸ்ட்டு இங்கே ஃபில் பண்ணணும், m. XB வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபைனலாக மேட்ரிக்ஸில் 900, 1200. அப்போ 900, 1200. ஓகேவா? இந்த x1, x2 ஃபுல்லாக இந்த பழைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதணும்ல, அதை அப்படியே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 20, 30,
-1 0 1 0 40 30 0 -1 0 1. ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இசட்ஜே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இசட்ஜேயோட ஃபார்முலா சிபிஒய்ஜே. ஸோ இசட்ஜே ஃபார்முலா நமக்கு சிபிஒய்ஜே. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஒய்ஜே வேல்யூஸ் இருக்குது. இதோட கரஸ்பாண்டிங் சிபி வேல்யூஸ் நமக்கு இங்கே இருக்குது. அப்போ 20m, இங்கே பார்த்தோம்னா 40m. அப்போ நமக்கு என்ன வரும், ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 60m வரும். அதே மாதிரி 30m 30m, இங்கேயும் நமக்கு 60m வரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல -1 -1 இன்ட்டு m 0 இன்ட்டு m, அப்போ -m 0 இன்ட்டு m -1 இன்ட்டு m -m 1 இன்ட்டு m 0 இன்ட்டு m ப்ளஸ் m 1 இன்ட்டு m ப்ளஸ் m. ஓகே, இப்போ இசட்ஜே மைனஸ் சிஜே, இசட்ஜேயோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 60m. அதோட கரஸ்பாண்டிங் சிஜே வேல்யூ மேலே எழுதியிருக்கோம். அப்போ 60m - 60. அப்போ நமக்கு 60m - 60. இந்த இடத்துல 60m - 80. அப்போ 60m - 80 -m, இங்கே -m, ஏன்னா மேலே 0 தான் இருக்குது. m - m 0 0. ஓகே, இப்போ நமக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலாக மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணுவோம். இது மினிமைசேஷன் ப்ராப்ளம்னால மோஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணணும். சரியா, இப்போ ரெண்டுமே 60m 100ஆல் நீ m = 100 போட்டிங்க அப்படின்னா 6000 சம்திங் அப்படி வரும் நமக்கு. அப்படி பார்க்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மோஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணுறப்ப இதில் தான் கம்மியான வேல்யூ நம்ம லெஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு x1 என்ட்ரு ஆக போகுது. அப்போ இதுதான் எனக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா மோஸ்ட் பாசிட்டிவ் வரும். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் 100 போட்டு என்ன பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க. 0 0, இது நமக்கு 6000 - 60 வரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் நமக்கு பெருசாக இருக்கும். அப்போ நமக்கு x1 என்ட்ரு ஆக போகுது. சரியா, ஸோ எது லீவ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது XBI. இப்போ ஃபஸ்ட்டு ரோவை பொறுத்த மட்டும் XBயோட வேல்யூ நமக்கு 900. அப்போ 900 டிவைடட் பை நம்ம ரவுண்ட் பண்ணது தான் 20 பண்ணிங்க அப்படின்னா இது எனக்கு என்ன வரும்னா 45 சம்திங் வரும். அதே மாதிரி இங்கே 1200 டிவைடட் பை 40 பண்ணோம்னா 30 வரும். சரியா, அப்போ எனக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா இதான் வருது. அப்போ இந்த ஐட்ரேஷனை பொறுத்த மட்டும் எனக்கு எது என்ட்ரு ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா x1 என்ட்ரு ஆக போகுது. x1 என்டர். லீவ் ஆக போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட A2 லீவ் ஆக போகுது. பிவோட்டல் எலமெண்ட் பார்த்தோம்னா நான் ரவுண்ட் பண்ண ரோக்கும் காலத்துக்கும் நடுவில் இருக்க நம்பர், தட் இஸ் 40 தான் என்னோட பிவோட்டல் எலமெண்ட். சரியா, ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுலேருந்து நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகணும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகிறதுக்கு என்ன கால்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிவோட்டல் எலமெண்ட்டை நான் 1ஆக மாற்றிருக்கணும். இந்த நம்பர் என்ன பண்ணியிருக்கணும்னா 0வா, அந்த பிவோட்டல் எலமெண்ட்டில் இருக்க காலமில் இருக்க அதர் நம்பர் நான் 0வா மாற்றிருக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் எது என்ட்ராக போகுது, இந்த A2 ரிமூவ் ஆகி A2 இடத்துல எனக்கு x1 வரப்போகுது. அதை ஃபஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், என்னோட A1 அப்படியே இருக்கும். A2 இடத்துல எனக்கு x1 வரப்போகுது. A2 லீவ் ஆனதுனால இனிமேல் இந்த இடத்துல என்னவாகாது, இந்த A2ஓட வேலை முடிஞ்சிச்சு. இந்த ப்ராப்ளத்தில் இனிமேல் A2 ஐட்ரேஷன்ஸில் இருக்காது. அதுக்கு தான் உங்களுக்கு நான் அடிச்சு விட்ருக்கேன். இதை நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த x1 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த பழைய A2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிவோட்டல் எலிமெண்ட்டை 1ஆக மாற்றணும். அப்போ எழுதிக்கோங்க, நியூ x1 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நியூ x1 ஈக்குவல் டு ஓல்டு ஓல்டு A2 டிவைடட் பை 40. அப்போ இந்த A2 ஹோல் வெக்டாரையும் 40ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஹோல் வெக்டரையும் 40ஆல் டிவைட் பண்ணேன்னா முதல் 1200 இருக்குது. 1200 டிவைடட் பை 40 கேன்சல் பண்ணோம்னா எனக்கு 30 வரும். அடுத்து 40 பை 40 எனக்கு என்ன வரும்னா 1 ஆயிரும். அடுத்து எனக்கு 30 பை 40 0 0 கேன்சல் பண்ணி 3 பை 4 நெக்ஸ்ட் 0 -1 பை 40 0 1 பை 40. அப்போ எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா என்னோட நியூ x1 ஈக்குவல் டு ஃபஸ்ட் வேல்யூ 30, செகண்ட் வேல்யூ 1, தேர்ட் வேல்யூ 3 பை 4, ஃபோர்த்து 0, ஃபிஃப்த்து -1 பை 40, சிக்ஸ்த்து 0, செவன்த் வேல்யூ 1 பை 40. ஓகேவா, இந்த 1 பை 40 நமக்கு எக்ஸிட் ஆகாது, ஏன்னா A2 நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். சரியா, அப்போ இது நமக்கு தேவைப்படாது. இதை கொண்டு வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா செகண்ட் ஐட்ரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க.
சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து x1ஓட ஃபஸ்ட்டு வேல்யூ 30, 1, 3/4, 0, -1/40, 0. நான் சொன்னேன்ல இது நமக்கு அடிச்சிருக்கனால ஃபைனல் வேல்யூ நமக்கு தேவைப்படாது. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த a1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, அப்போ டு ஃபைண்ட் a1. ஸோ a1 நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா இந்த பழைய a1லேருந்து தான் நியூ a1 ஜென்ரேட் பண்ண போகிறோம். அப்போ எழுதிக்கோங்க, என்னோட ஓல்டு a1 வேல்யூ என்ன அப்படின்னா 900. 20 பாக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை தான் நம்ம 0வாக மாற்றணும். 30 -1 0 1 0. இப்போ இது எதோட லீனியர் காம்பினேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம நியூவாக ஒரு x1 ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல அதோட லீனியர் காம்பினேஷன் பண்ணணும். அதை போட்டுக்கோங்க, நியூ x1 ஈக்குவல் டு 30, 1, 3/4, 0, -1/40, ஓகேவா, 0. இந்த இது வராது, இந்த ஃபைனல் வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் இதோட லீனியர் காம்பினேஷன் பண்ணணும்னா இப்போ நம்ம இந்த 20 0 ஆக்கணும். நம்ம இதில் வந்து பிவோட்டல் எலிமெண்ட் 1 மாற்றினால இதுக்கு 20க்கு நேரம் 1 இருக்கும். இது ஹோலாக 20ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணிங்கனால ஈஸியாக 0 ஆக்கிக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இப்போ நியூவாக கண்டுபிடிச்ச வெக்டாரோட என்ன பண்ணுறோம், நம்ம இதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இது லீனியர் காம்பினேஷன் பண்ணுறோம். இப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த ரோ ஃபுல்லாக 20ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா இது என்னவா மாறிடும், எனக்கு 20 × 300 20 × 30 போட்டப்போ 600, இது 20. இப்போ இது வந்து நம்ம பாருங்கள் 3/4 × 20 போடுறப்ப நமக்கு கேன்சல் 5 டைம்ஸு, அப்போ எனக்கு 15ஆக மாறிடும். 0 × 20 0, -1/40 × 20 போடுறப்ப எனக்கு என்னவாயிரும் அப்படின்னா -1/2 0. அப்புறம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரோ இனிமேல் எனக்கு இன்ஆக்டிவாக மாறிடும். சரியா, என்னோட லீனியர் காம்பினேஷன் இதுக்கும் இதுக்கும் மட்டும்தான். அப்போ நான் ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு சப்ராக்ட் பண்ணேன்னா என்னோட நியூ a1 வேல்யூ என்ன வரும்னா 900 - 600 300, 20 - 20 0, 30 - 15 15, -1 0 அப்படிங்கிறப்ப -1. அடுத்து இது எனக்கு +1/2, இது எனக்கு 1. ஓகேவா, இதுதான் என்னோட புது a1. இது இந்த டேபிள் இப்போ நம்ம நியூவாக போட்ட டேபிள் என்ன பண்ணிடலாம், ஃபில் பண்ணிடலாம். தட் இஸ் என்னது நமக்கு 300 0 15 -1 1/2 1. ஓகேவா, எல்லா டேபிளையும் நம்மகிட்ட ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்கும். தான் இருக்குது பாருங்களேன், 0 1 1 0. சரியா, அதுதான் நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம கரெக்டாக செஞ்சுட்ருக்கோங்கிறதுக்கு எக்ஸாக்டாக நமக்கு அதை வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த காஸ் வெக்டாரை எப்பயும் போல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேருந்து ஃபில் பண்ணிக்கிறேன். 60 80 0 0 m. இப்போ a1ஓட காஸ்ட் நமக்கு என்ன தெரியும், m. x1ஓட காஸ்ட் நமக்கு 60 அப்படின்னு தெரியும். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும், ZJ வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ZJ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 2 YJ வேல்யூஸ் இருக்குது. அப்போ 0 × m 0, 1 × 60 60. அதே மாதிரி 15 × m 15m. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 × 3/4. இங்கே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 60 × 3/4. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் இது நமக்கு 30 ஆயிரும். திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 15. 15 × 3 நமக்கு 45. அப்போ 15m + 45. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா -m + 0 -m. அடுத்து பார்த்தோம்னா m/2. ஓகே, -60 × 1/4 -60 × 1/40 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ எனக்கு ஆன்சர் -3/4 வரும். -3/4. அடுத்து m வரும். ZJ - CJ போடுறப்ப 60 - 60 0. அடுத்து 15m + 45 -80. அப்போ 15m மைனஸ் நமக்கு என்னவாயிரும்னா 35 அப்படி வந்துடும். இது வெறும் -m ஆயிரும். மேலே 0வாக இருக்கனால m/2 -3/4. இது நமக்கு m - m 0. ஓகே, இப்போ இதில் நான் என்ன சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சூஸ் பண்ணணும். அப்போ இதில் பார்த்தோம்னா இது நெகட்டிவ், இது m/2னால 50 தான் வரும். 15m போடுறனால இதுதான் எனக்கு மோஸ்ட் பாசிட்டிவாக வரும். அப்போ இதுதான் என்னை பொறுத்த மட்டும் எப்படின்னா ஹை வேல்யூவாக இருக்கும். அப்போ எனக்கு எது என்ட்ரு ஆக போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் m = 100 போட்டு செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டேரக்ட் ஐடியா வரலைன்னா. சரியா, இப்போ நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ எனக்கு என்ட்ரு ஆக போகிறது x2 என்ட்ரு ஆக போகுது. எது லீவ் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு இதில் xbயோட வேல்யூ எனக்கு என்ன இருக்குது 300 டிவைடட் பை 15. ஸோ 15 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 20 வரும். அதே மாதிரி இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 டிவைடட் பை 3/4. ரெசிப்ரோக்கலாக கொண்டு வந்தீங்கன்னா 4/3. அப்போ 10. அப்போ எனக்கு 40 வந்துடும். இப்போ இதில் பார்த்தோம்னா மினிமம் 20 தான். அப்போ எனக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா A1 லீவ் ஆக போகுது. A1 லீவ், என்னோட X2 என்னவாக போகுது, என்ட்ரு ஆக போகுது. பிவோட்டல் எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15. சரியா? ஸோ இதை வச்சா நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த ஐட்ரேஷன் மூவ் ஆக போகிறேன். ஸோ அடுத்த ஐட்ரேஷனில் A1 இருக்க இடத்துல எனக்கு X2 இருக்கும். ஸோ அடுத்த ஐட்ரேஷனில் A1 இருக்க இடத்துல X2 இருக்கும். நான் ஆல்ரெடி இருந்த X1 அப்படியே இருக்கும். காஸ்ட் எல்லாம் சேம் அப்படி தான் இருக்கும். 60, 80, 0, 0, M. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நமக்கு A1 லீவ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஐட்ரேஷனில் A1 இருக்காது, பழைய ஐட்ரேஷன்ல A2 லீவ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஹோல் செஷன்லேயுமே இனிமேல் எனக்கு A1, A2, M வேல்யூஸே இருக்காது. அப்போ M = 100 நமக்கு தேவைப்படாது. சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பிவோட்டல் எலமெண்ட்டை ஒன்றா சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறதுக்கு த்ரூ அவுட்டாக அந்த ரோவை என்ன பண்ண போகிறோம், 15 டிவைட் பண்ணிக்குவோம். அப்போ என்னோட நியூ X2 நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன கேல்குலேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு ஃபைண்ட் X2க்கு என்ன கேல்குலேஷன் அப்படின்னா என்னோட ஓல்டு A1 டிவைடட் பை 15. ஓல்டு A1 என்னது 300, 0, 15 -1, 1/2, 1. இந்த 1 வராது. A1 தான் நம்ம எடுக்கிறது இல்லை, வராது. இப்போ 15 டிவைட் பண்ணுங்கள். 15 இது வராது. 15 இது 15 போட்டிங்க திரும்ப ரெசிப்ரோக்கலாக போய் 1/15 அப்படின்னு வரும். 15 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இது 20 ஆயிரும். இது 0, 1. ஓகே, அடுத்து -1/15. இது நமக்கு 1/30 ஆயிரும். இதுதான் என்னோட X2 வேல்யூ. இதை கொண்டு போய் நியூ பாக்ஸில் ஃபில் பண்ணிடலாம். அப்போ என்னோட X2 வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 20, 0, 1 -1/15, 1/30. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட 15 வந்து அடுத்த ஐட்ரேஷனில் என்னவா மாற்றிட்டேன், 1ஆ மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வேலைன்னா இந்த 15 இருக்க காலமில் இருக்க அதர் வேல்யூவை நான் 0வா மாற்றணும். அதுதான் எனக்கு முக்கியமான வேலை. சரியா? ஸோ இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். அடுத்து எழுத போகிறேன் பாருங்கள். டு ஃபைண்ட் என்னது, இதை வந்து நியூ டேபிளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டு ஃபைண்ட் நியூ X1, புது X1 கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்னோட ஓல்டு X1 இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓல்டு X1 என்னது 31. நம்ம எதை 0 ஆக்கணுமோ அதை ஒரு பாக்ஸோ சர்க்கிளோ பண்ணி வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. -1/40. A1 நமக்கு எக்ஸிட் ஆகாது. இப்போ இது எதோட லீனியர் காம்பினேஷன் பண்ணால், இப்போ நான் நியூவாக ஒரு பிவோட்டல் எலிமெண்ட்டை ஒன்றா சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதோட லீனியர் காம்பினேஷன் பண்ணிக்கோங்க. அது என்னோட நியூ X2 என்னன்னா 20, 0, 1 -1/15, 1/30. த்ரூ அவுட்டாக என்ன பண்ணுங்கள், 3/4 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ தான் இதையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு 0 ஆகும். அப்போ இன்ட்டு 3/4 இன்ட்டு 3/4 இன்ட்டு 3/4 3/4 3/4. இப்போ 20 இன்ட்டு 3/4 போடுறப்ப நமக்கு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கேன்சல் ஆயிரும் 5 டைம்ஸ். அப்போ எனக்கு இது 15ஆக மாறிடும். அப்போ எனக்கு என்னவாயிரும்னா இது 15ஆக மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 0 இன்ட்டு 3/4 0, 1 இன்ட்டு 3/4 3/4. அடுத்து வந்து பார்த்தோம்னா -1/15 இன்ட்டு 3/4. இப்போ 3 கேன்சல் பண்ணால் 5. அப்போ -1/20. அதே மாதிரி பார்த்தோம்னா 1/30 இன்ட்டு 3/4. அப்போ எனக்கு 1/40 கிடைக்கும். சரியா? அப்போ நான் இந்த ஏற்கனவே ஒரு இது எழுதுனேன், இது இனிமேல் எனக்கு ஒர்க் ஆகாது. இது நான் அடிச்சு விட்டுறலாம். என்னோட கேல்குலேஷன் டேரெக்டாக இந்த ரோக்கும் நடுவில் நடக்கும். ரெண்டையும் டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா வரது தான் என்னோட நியூ X1 வேல்யூ. மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30 - 15 15, 1 - 0 1, 3/4 - 3/4 0, 0 + 1/20 1/20, -1/40 -1/40. இங்கே இருங்களா, -1/40 -1/40. ஓகே, இப்போ நான் 40 காமன் எடுத்தேன் அப்படின்னா என்ன வரும், எனக்கு -2. கேன்சல் பண்ணிங்கன்னா -1/20 -1/20. இதுதான் என்னோட நியூ
x1. இதை கொண்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா புது டேபிளில் போட போகிறேன். அடுத்த டேபிள், புது டேபிள் மீன்ஸ் நெக்ஸ்ட் டேபிளில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். என்னோட 15 0 சாரி 15 1 0 1/20 minus 1/20. இந்த CB வேல்யூஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். x2 ஓட வேல்யூ 80, x1 ஓட வேல்யூ 60. எப்பயும் போல் ZJ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஃபார்முலா CBYJ. ஸோ இப்போ இங்கே பார்க்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இந்த காலமுக்கு 2 YJ வேல்யூஸ் இருக்குது. அதாவது 0 இருக்குது 1 இருக்குது. இதோட கரஸ்பாண்டிங் CBயோவில் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 × 80 0, 1 × 60 60, அப்போ 60. அதே மாதிரி 1 × 80 + 0 × 60, அப்போ எனக்கு 80. அதே மாதிரி -1 × 80, நல்லா பாருங்கள், -1/15 × 80, ஓகேவா, ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 1/20 × 60. முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 15 டேபிளில் நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸு, இது 1, ஓகே 30 60 வரும். சரியா? அடுத்து நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா? 3 டேபிளில் நமக்கு ப்ராப்பராக வராது. நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3, அப்போ -160/3 + 3 வரும். ஓகே, இப்போ நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து 9 நமக்கு கேன்சல் ஆக போக நமக்கு வந்து ஆன்சர்ஸ் மேபி என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9 கேன்சல் ஆகிடுச்சு. 151/3 -151/3 சம்திங் கிடைக்கும். அதே மாதிரி இதை நம்ம ப்ராடக்ட் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா 80 × 1/30, தட் இஸ் 80/30. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்டு 60 -60 இன்ட்டு நமக்கு 20 கேன்சல் ஆயிரும். அப்போ 8/3 -6/2, அப்போ 6 காமன் எடுத்தோம் அப்படின்னா 16 - 18, அப்போ -2/6, அப்போ -1/3 சம்திங் வரும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 60 - 60 0, 80 - 80 0. அப்போ இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா? இதுவும் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ. நம்மளை பொறுத்த மட்டும் இது மினிமைசேஷன் ப்ராப்ளம்னால நம்ம ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் என்னன்னா ஆல் ZJ - CJ ≤ 0 வந்தால் ப்ராப்ளம் நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். இது எல்லாமே பாருங்கள், ஒன்று 0வாக இருக்குது, இல்லைன்னா நமக்கு ≤ சம்திங் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ இதோட நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ராப்ளத்தை வைண்ட் அப் பண்ணிடலாம். அப்போ இதோட சொல்யூஷன் நமக்கு வந்துரும்னு அர்த்தம். இப்போ சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா சொல்யூஷன் எழுதுறதுக்கு முன்னாடி பிகம் மெத்தடுக்கு நான் ரூல் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பார்க்காதவங்க பழைய வீடியோ போய் பார்த்துருப்பாங்க. நமக்கு ஃபைனல் ஐட்ரேஷனில் இங்கே நமக்கு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்கக்கூடாது. சரியா? இல்லைன்னா நம்ம டேரெக்டாக ஆன்சர்ஸ் எழுதலாம். இருந்தால் அதோட சொல்யூஷன் வேறு மாதிரி வரும். அது ஆல்ரெடி பழைய வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோ போய் பார்த்துக்கோங்க. இப்போ சொல்யூஷன் எழுதணும் அப்படின்னா x1ஓட வேல்யூ நமக்கு 15, x2ஓட வேல்யூ நமக்கு 20. அப்போ பாருங்கள், x1ஓட வேல்யூ 15, x2ஓட வேல்யூ 20. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம் என்னது, மினிமம் Z = 60x1 + 80x2. அப்போ 60 × 15 + 80 × 20. 60 × 15 நம்ம போடுறப்ப நமக்கு ஆன்சர் ஓவரால் நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2500 சம்திங் வரும். இதுதான் நம்மளோட இந்த ப்ராப்ளத்துக்கு உரிய ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.